வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற உழைப்பாற்று அரசின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அண்ணாதுரை அவர்களே, கட்டமைத்துக் கொண்டிருக்கிற துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் கண்ணதாசன், ராஜசேகர், இளைஞருடைய துணை அமைப்பாளர் தம்பி ராஜாங்கம் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்திய மாவட்ட கழகத்தை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் 75 ஆண்டு காலத்தை தொடுகிற ஒரு இயக்கம். 75 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் உயிரோடு இருக்கிறது மாநில கட்சி என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிதான் இதுவரைக்கும் 75 ஆண்டு காலம் உயிரோடு இருக்கிற இயக்கம். ஒரு மாநில இயக்கம் இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. இல்லை என்பது மட்டுமல்ல, ஒரு இயக்கம் 6 முறை மாநில கட்சி ஆண்டிருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. ஆக 6 முறை ஆண்ட கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக தான், வேற எந்த இயக்கமும் கிடையாது. அதற்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்டுப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கடமை உணர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இருக்கிற காரணத்தினால்தான் 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் பீடு நடை போட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற இயக்கத்தை துவக்கி வைத்த தலைவர் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணனுக்கு தம்பியாய் இயக்கத்தினுடைய தளபதியாக இருந்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒன்றல்ல இல்லை 5 முறை ஆண்ட முதலமைச்சரும் தமிழ்நாட்டிலே கலைஞர் மட்டும்தான், வேற யாரும் 5 முறை ஆளவில்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட 3 முறை தான் ஆண்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் 3 முறை தான் ஆண்டு இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா 3 முறை தான் ஆண்டு இருக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1 முறை தான் ஆண்டு இருக்கிறார். பிரகாசம் ராஜா 1 முறை தான் ஆண்டு இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு வரலாறிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த கலைஞர் தான் 5 முறை ஆண்டு இருக்கிறார். ஒரு இயக்கத்திற்கு தலைவர்கள் 1 முறை இருப்பார்கள், 2 முறை இருப்பார்கள். ஆனால் 50 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் கலைஞர் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எப்படி 5 முறை முதலமைச்சராக 6வது முறை வர முடியும்? காரணம், இந்த இயக்கம் மக்களுக்காக தொண்டாற்றுகிற இயக்கம். இந்த இயக்கம் மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட இயக்கம் என்கிற காரணத்தினால்தான் 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இந்த இயக்கம் காணாத இந்த இயக்கம் 75 ஆண்டு பவள விழா. கலைஞர் என்று சொன்னாலே நாம் மெய் செலுத்தி நிற்கிறோம். கலைஞர் என்கிற பிம்பம் அது ஒரு கம்பீரம். கலைஞர்னு சொல்லி பாருங்க, நம்ம உடம்புல நமக்கும் தெரியாமல் ஒரு மின்சாரம் பாயும். நம்மால் கலைஞர்னு கூட சொல்ல மாட்டோம், கலைஞர் என்று தான் மாறுதடி பேசுவான். ஒரு கம்பீரம். கலைஞர் என்று சொன்னால்தான் நமக்கு நினைவுக்கு வருவது தமிழ். கலைஞர் என்று சொன்னால்தான் இலக்கியம். கலைஞர் என்று சொன்னால்தான் தன்மானம். கலைஞர் என்று சொன்னால்தான் இனமானம். கலைஞர் என்று சொன்னால்தான் திராவிடம். எனவேதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கலைஞர் என்று சொன்னால் திராவிடம். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சுருப்பக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
கலைஞர் என்று சொன்னால் நம் வாழ்வு.